நண்பர்களே, இயேசுவின் சொந்தங்களே, இன்றைய நாளில் திரு அவையினுடைய மரியன்னை பற்றிய மூன்றாவது நம்பிக்கை கோட்பாடு பற்றி பார்க்க இருக்கிறோம். மரியன்னை பற்றிய மூன்றாவது நம்பிக்கை கோட்பாடு அமல உற்பவம். அன்னை மரியா கருவாகும் முன்பே அவர் பிறப்பு நிலை பாவத்திலிருந்து காக்கப்பட்டார் என்ற நம்பிக்கைதான் அமல உற்பவம். அவர் அமளியாக பாவமின்றி தாயின் வயிற்றில் கருவானார் என்பதுதான் இந்த நம்பிக்கை. முதலிலே எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 1:4 நாம் மாசற்றோராகவும் தூயோராகவும் இருக்கும்படி கடவுள் நம்மை ஆண்டவர் இயேசுவுக்குள் தொடக்க காலத்திலேயே முன்குறித்து வைத்தார் என்று அதன் ஆசிரியர் சொல்வதை கேட்கிறோம். எனவே மனிதர்களுடைய இலக்கு என்பது மாசற்றோராகவும் தூயோராகவும் வாழ்வதாகும். ஆண்டவர் இயேசுவும் மத்தேயு நற்செய்தி 5:48 உங்கள் வானக தந்தை நிறைவுள்ளராக இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாக இருங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். எனவே தூய வாழ்வு என்பதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அந்த அருள் வாழ்வுக்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியா கருவிலேயே திருவாக, கருவிலே பாவமின்றி உருவானார் என்ற நம்பிக்கை திரு அவையிலே தொடக்க நூற்றாண்டுகளிலேயே காணப்பட்டது. குறிப்பாக மத்திய காலத்திற்கு முன்பு இது தெளிவாக உருவாகிவிட்டது. 11ஆம் நூற்றாண்டிற்கு முன்பாகவே இந்த நம்பிக்கை எல்லா இடங்களிலும் காணப்பட்டது. 1494 திருத்தந்தை 4ஆம் சிக்ஸ்டஸ் அமல உற்பவ திருநாளுக்கான தனி ஜெபங்களை உருவாக்கி கொடுத்தார். 1545 முதல் 1563 வரை நடைபெற்ற திரிதந்தின் பொதுச்சங்கமானது அமல உற்பவ மறையுண்மையை ஏற்றுக்கொண்டது. 1708 அமல உற்பவ திருநாள் கட்டாய திருநாளாக டே ஆஃப் ஆப்ளிகேஷன் ஆக அறிவிக்கப்பட்டது. 19ஆம் நூற்றாண்டு தொடங்கி மரியன்னை இயக்கங்கள் மற்றும் தனிநபர்கள் இதனை கோட்பாடாக அறிவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் இந்த கோட்பாட்டிற்கு எதிர்ப்பும் இருந்தது. மரியன்னை பற்றிய முதல் 2 கோட்பாடுகளையும் பிரிந்த சபையினரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதாவது மரியா இறைவனின் அன்னை, மரியா முக்காலத்தும் கன்னி என்ற 2 கோட்பாடுகளை பிரிந்த சபையினரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் அதற்கு அடுத்த 2 கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்வதில்லை. அதற்கு அவர்கள் கூறும் காரணம் அது விவிலிய அடிப்படை அற்றது என்பதாகும். இங்கே இந்த கோட்பாடு அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக யாரிடமிருந்து எதிர்ப்பு வந்தது என்று பார்க்க வேண்டும். மரியன்னையினுடைய பக்தர்கள் என்று சொல்லப்பட்ட புனிதர்களிடமும் பெரிய இறையியலாளர்களிடமும் இந்த எதிர்ப்பு இருந்தார். புனித பெர்னார்ட், புனித புனவெந்தோர், புனித அக்குவின் தோமா ஆகிய இறையியலாளர்கள் குறிப்பாக லத்தீன் திருச்சபையிலே இந்த கோட்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதற்கு 2 இறையியல் காரணங்கள் உண்டு. ஒன்று, இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதருக்கும் ஆண்டவர் இயேசுவின் மீட்பு தேவைப்படுகிறது. அன்னை மரியா பிறப்பு நிலை பாவத்தால் பீடிக்கப்படவில்லை என்று சொன்னால் அவருக்கு இயேசு கொண்டு வந்த மீட்பு தேவையில்லை என்றாகிவிடும். எனவே இந்த கோட்பாடு சரியானது அல்ல என்பது அவர்களுடைய கருத்து. இரண்டாவதாக அவர்களுடைய கருத்து என்ன என்று சொன்னால், இந்த பிறப்பு நிலை பாவம் இந்த உலகிற்கு மனித உறவினால் வருகிறது. ஆண் பெண் உறவினால் இந்த உலகிற்கு வருகிறது. எனவே இயல்பாக பிறந்த அனைவரும் இந்த பாவத்தால் பீடிக்கப்பட வேண்டும். மரியன்னையும் இயல்பாக அவருடைய பெற்றோரிடமிருந்து பிறந்தார்.
எனவே இந்த பாவத்திற்கு அவர் ஆட்பட்டிருக்க வேண்டும் என்ற 2 இறையியல் காரணங்களை முன்வைத்தார்கள். இதற்கு விளக்கம் கொடுக்கப்பட்டது. குறிப்பாக டன்ஸ் ஸ்காட்டஸ் என்ற பிரான்சிஸ்கன் இறையியலார் இதற்கு அழகான விளக்கம் கொடுத்தார். எல்லா மனிதர்களுக்கும் ஆண்டவர் இயேசுவினுடைய மீட்பு தேவை, அதிலே மாற்று கருத்து இல்லை. ஆனால் இயேசு கடவுளுடைய இறைமகன் மரியன்னையிடம் பிறக்க வேண்டும் என்பதற்காக அவரை பாவமற்றவராக தந்தை கடவுள் செய்தார். காரணம், பாவமற்ற இறைவன் பாவத்தால் பாதிக்கப்பட்ட பெண்ணிடமிருந்து பிறக்க இயலாது. எனவே அவர் அன்னை மரியாவை அவர் ஜெனிப்பதற்கு முன்பாகவே பிறப்பு நிலை பாவத்திலிருந்து அவரை விடுபட வைத்தார் என்று சொன்னார். அதற்கும் 2 அழகான விளக்கங்களை கொடுத்தார். எப்படி ஒருவர் தூய்மையாக்கப்படுகிறார் என்று சொன்னால், அருள் இயல், தியாலஜி ஆஃப் கிரேஸ், அதிலே 2 வகை அருள் பற்றி பேசுவோம். ஒன்று ப்ரிவென்டிவ் கிரேஸ், காக்கும் அருள். மற்றொன்று குணமாக்கும் அருள், ஹீலிங் கிரேஸ். நம் எல்லோருக்கும் நாம் பிறந்த பிறகு திருமுழுக்கிலே நமக்கு ஹீலிங் கிரேஸ், குணமாக்கும் அருள் கொடுக்கப்படுகிறது. எனவே நாம் நம்முடைய ஜென்ம பாவம், பிறப்பு நிலை பாவத்திலிருந்து விடுபடுகிறோம், கழுவப்படுகிறோம். ஆனால் அன்னை மரியாவுக்கு இந்த காக்கும் அருள், ப்ரிவென்டிவ் கிரேஸ் அவருக்கு கொடுக்கப்பட்டது. காரணம், அவருடைய திருமகன் இயேசுவை அவர் பெற்றெடுக்க வேண்டும் என்பதன் காரணமாக அவருக்கு இந்த அருள் கொடுக்கப்பட்டது என்று அவர் விளக்கம் கொடுத்தார். இந்த விளக்கம் பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதனுடைய அடிப்படையிலே தான் திருத்தந்தை 9ஆம் பயஸ் 8/12/1854 அன்று இன்எஃபாபிலிஸ் தேயுஸ் என்ற அவருடைய ஆணையின் வழியாக அமல உற்பவம் என்ற நம்பிக்கை கோட்பாட்டை உலகிற்கு கொடுத்தார். அவர் இந்த நம்பிக்கை கோட்பாடு என்பது சென்சுஸ் ஃபிதேலியும், அதாவது இறைமக்களின் நம்பிக்கையில் ஊன்றியது என்று சொன்னார். அதற்கு அவர் இந்த ஆவணத்திலே கொடுத்திருக்கக்கூடிய விவிலிய ஆதாரங்கள் எவை என்று சொன்னால், தொடக்க நூல் 3:15. தொடக்க நூல் 3:15 லத்தீன் மொழிபெயர்ப்பிலே உனக்கும் பெண்ணுக்கும் அதன் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகையை உருவாக்குவோம், அவள் உன் தலையை நசுக்குவாள் என்றிருக்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய பொது மொழிபெயர்ப்பிலே தான் அவருடைய வித்து உன் தலையை நசுக்கும், காயப்படுத்தும் என்று போடப்பட்டிருக்கிறது. எனவே இந்த பழைய மேற்கோளை பழைய மொழிபெயர்ப்பை அவர் மேற்கோள் காட்டுகிறார். அதே போல் உன்னத சங்கீதம் 4:7 நீ மிகவும் அழகானவள் என் அன்பே, உன்னிடம் எந்த குறையும் இல்லை என்ற குறிப்பும் அதற்கு ஆதாரமாக தரப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு ஆதாரங்கள் 2. ஒன்று லூக்கா 1:28 வானதூதரனுடைய வாழ்த்து மொழி அருள் நிறைந்த மரியே என்பதாகும். அதற்கு அடுத்து லூக்கா 1:42 எலிசபெத்தினுடைய வாழ்த்து மொழி பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீர் என்பதாகும். எனவே இப்படி இந்த ஆதாரங்களோடு திருத்தந்தை 9ஆம் பயஸ் அமல உற்பவம் என்ற இந்த 3வது கோட்பாட்டை உலகிற்கு வழங்கினார். இப்பொழுது நாம் பார்க்க வேண்டியது என்ன என்று சொன்னால், இந்த அமல உற்பவ கோட்பாடு என்பது கோட்பாட்டு அளவிலே மிக தெளிவாக ஏன், எப்படி, எதற்காக கடவுள் அன்னை மரியாவை பிறப்பு நிலை பாவத்திலிருந்து காத்திருக்கிறார் என்று விளக்குகிறது. நான் ஏற்கனவே முதல் 2 கோட்பாடுகள் பற்றி பேசுகிற பொழுது சொன்னது போல, இந்த கோட்பாடும் நாம் வாழும் காலத்திற்கு நமக்கு சில செய்திகளை சொல்ல வேண்டும். அப்படி பார்க்கிற பொழுது அது நமக்கு என்ன செய்தியை சொல்கிறது என்று பார்த்தோம் என்று சொன்னால், நாம் எல்லோரும் பாவம் இன்றி வாழ, தூயவர்களாக வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாவத்திலிருந்து விடுபட்டு வாழ வேண்டும். ஆனால் இன்றைய உலகம் என்ன நினைக்கிறது? நாம் பாவமின்றி வாழ முடியாது என்று நினைக்கிறது.
எரேமியா 1:5 நீ உன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்திருந்தோம், உன்னை நாம் அதற்கு முன்பே திருநிலைப்படுத்தினோம் என்று கடவுள் எரேமியாவை பார்த்து சொல்கிறார். எனவே நம் அனைவரையும் எபேசியர் திருமுகம் 1:4 சொல்லுவது போல நாம் தூயோராகவும் மாசற்றவராகவும் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆனால் என்ன நிகழ்கிறது என்று சொன்னால், நம்மிலே இன்ஹிபிஷன் என்ற பாவ நாட்டம் இருக்கிறது. நாம் பல சமயங்களிலே பாவம் செய்ய விரும்புவதில்லை. பவுலடியார் சொல்வது போல, நான் செய்ய விரும்புவதை என்னால் செய்ய முடிவதில்லை, நான் செய்ய விரும்பாததையே நான் செய்து கொண்டிருக்கிறேன். அதுதான் மனித இயல்பாக இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், பாவம் ஒன்று, பாவ நாட்டம் இன்னொன்று. பாவத்தை பலரும் விரும்புவதில்லை, ஆனால் இந்த பாவ நாட்டம் நம்மை இந்த பாவம் செய்வதற்கு அழைத்து செல்கிறது. எனவே இந்த பாவ நாட்டம் என்பது தான் கொடியதாக இருக்கிறது. ஆங்கிலத்திலே பாவம் நாட்டம் என்பதனை இன்ஹிபிஷன் என்று சொல்கிறோம். இந்த பாவ நாட்டம் நம்மை பாவத்திற்கு இட்டு செல்கிறது. அந்த பாவ நாட்டம் எதனால் நம்மை ஈர்க்கிறது என்று சொன்னால், நான் வழக்கமாக ஒரு கதை சொல்வதுண்டு. ஒரு நபரை ஒரு முனிவர் சபித்து விடுகிறார், நீ பன்றியா போக என்று. அவன் வீட்டிற்கு வந்து மகனிடம் சொல்கிறான். வயதுக்கு வந்த மகன், என்னை முனிவர் சபித்து விட்டார், ஒருவேளை நான் பன்றியாக மாறிவிட்டால் என்னை தேடி கண்டுபிடித்து கொன்றுவிடு என்று சொல்லுகிறார். காரணம், நான் மனிதனாக வாழ்ந்தவன் பன்றியாக வாழ விரும்பவில்லை என்று சொல்லிவிடுகிறார். சில மாதங்கள் கழித்து தந்தையை காணவில்லை. ஒருவேளை முனிவர் சபித்தது போல இவர் பன்றியாக மாறிவிட்டாரோ என்று மகன் பெரிய வாளை எடுத்துக்கொண்டு தேடி போகிறான். கடைசியாக கூவம் சாக்கடையிலே அப்பன் பன்றி ஒரு பெட்டை பன்றியை சேர்த்து ஒரு 35 குட்டிகளை போட்டு லாவகமாக உல்லாசமாக அந்த சாக்கடையில் நீந்தி வந்ததை பார்க்கிறான். தந்தை பன்றியை மகன் கொல்லப்போகிறான். அவனிடம் தந்தை பன்றி பேசுகிறது, மகனை கொன்று விடாது, நீ தானே கொல்ல சொன்ன, மனுஷனாக இருந்தவனை இருந்த நான் பன்றியாக விரும்பவில்லை என்று சொன்னாயே என்று மகன் கேட்கிறான். அதற்கு அப்பன் பன்றி சொன்னது, அப்போ சொன்னது உண்மைதான், இப்போ எனக்கு இந்த வாழ்க்கை ரொம்ப பிடிச்சி போச்சு, அது மட்டும் இல்லை, இது உங்கள் அம்மா, இதெல்லாம் உன் தம்பி தங்கச்சிகள் என்று சொன்னதாம். காரணம், பாவம் நம்மிடம் ஒரு சுவையை விட்டு செல்கிறது, தீய சுவையை விட்டு செல்கிறது. அதுதான் பாவ நாட்டம். அந்த பாவ நாட்டத்தை நாம் வேறெடுக்க வேண்டும். எப்படி? இறைவன் மேல் கொண்டுள்ள அலாதி அன்பின் காரணமாகவும் பற்றின் காரணமாகவும் தான் நாம் அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும். எனவே பாவம் மட்டுமல்ல, பாவ நாட்டத்திலிருந்தும் நாம் விடுபட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இரண்டாவதாக, நம்மிலே பல பேர் தனிப்பட்ட முறையில் நல்லவர்களாக புனிதர்களாக இருக்க முயற்சி செய்கிறோம். நாம் தனிப்பட்ட நபர்களாக மட்டுமல்ல, கிறிஸ்தவ சமூகமாக நாம் நல்லவர்களாக புனிதர்களாக இருக்கிறதுக்காகத்தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே கிறிஸ்தவ சமூகம் முழுவதும் புனித சமூகமாக, பாவமற்ற சமூகமாக இருக்க வேண்டும். இறுதியாக, அன்னை மரியாள் தொடக்கத்தில் பெற்ற அருள்நிலையை தொடர்நிலையாக காப்பாற்றி கொண்டார். ஆனால் நம்மை பொறுத்தளவில் நாமும் தொடக்கத்தில் அருள் பெற்றோம் திருமுழுக்கிலே. ஆனால் அதற்கு பிறகு தனிப்பட்ட பாவங்களால் நாம் அழுக்காகி போகிறோம். எனவே நம்முடைய தொடக்க நிலையையும் தொடக்க அருள்நிலையை தொடர் நிலையாக காப்பாற்றி கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். அதற்கு அடுத்து சிந்தனைக்கு வருவோம். ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.